ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதஷே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமஹ. நம்ம சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டதுன்ற படலத்தில் 35 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதாவது ஆகாசத்தில் நின்றுருந்த சித்தர்கள், சாரணர்கள், ஆத்மனிஷ்டர்களான ரிஷிகள்லாம் பின்வரும் பேச்சை கேட்டா அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்னன்னு இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஏஷ பர்வத சங்காசோ ஹனுமான் மாருதாத்மஜः திதீர்ஷதி மகாவேக சமுத்திரம் மகராலயம். அப்போது எப்படிப்பட்டவரை பற்றி பேசினா, வாயுகுமாரரும் மலை போன்றவரும், பர்வத சங்காசோ, பர்வதம்னா மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை, மகாவேகமுடையவர் ஹனுமார். அப்படிப்பட்ட ஹனுமாரான இவர் திமிங்கலம் நிறைஞ்ச சமுத்திரத்தை தாண்ட போகிறார். திதிர்ஷதி மகாவேக சமுத்திரம் மகராலயம். மகரம்ன்றது திமிங்கலம், மீன் வகையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போது அந்த சமுத்திரம், திமிங்கலத்தை கொண்ட சமுத்திரத்தை அவர் தாண்ட போகிறார்னு அந்த ரிஷிகள்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம். ராமார்த்தம் வானரார்த்தம் ச சிகீர்ஷன் கர்ம துஷ்கரம் சமுத்திரஸ்ய பரம் பாரம் துஷ்பிரபாம் பிராப்துமிஷ்சதி. அப்போ யாருக்காக அவர் சமுத்திரம் தாண்டுறார்? ஸ்ரீராமர் பொருட்டு தாண்டுறார். வானரர்கள் பொருட்டு செயற்கரிய செயலை செய்யறதுக்காக தாண்டுறார். அதே மாதிரி கடற்கரிய கடலின் எதிர்கரையை அடையவும் அவர் விரும்புகிறார். சமுத்திரஸ்ய பரம்பாரம் துஷ்பிரபாம் பிராப்தும் இச்சதி. இப்போ எதை அவர் ஆசைப்படுறாருன்னா, அந்த கடலில் தாண்டணும்னு ஆசைப்படுறாருன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதி வித்யாதரா ஸ்ருத்வா வசஸ்தேஷாம் தபஸ்வினீம் தம பிரமேயம் தத்ருசு பர்வதே வானரர்ஷபம். அப்போ வித்யாதரர்கள் அந்த ரிஷிகளுடைய இந்த பேச்சை கேட்டு அளவு கடந்த ஆற்றல் படைத்த அந்த வானரோத்தமரையும் மலை மேலே பார்த்தாங்க. பர்வதே வானரர்ஷபம், பர்வதம்னா மலை. அப்போ மலை மேலே அவரை பார்த்தாங்க இல்லையா. துது வேச்ச சரோமாணி சகம்பே சாசலோபமஹ நநாத சுமஹாநாதம் சுமஹானிவதோயதஹ. அப்போ மலைக்கு நிகரான அவர் குலுங்கினார். அப்படி குலுங்கும் பொழுது ரோமானி சகம்பே சாசலோபமக. அப்போ அந்த ரோமங்கள், அதாவது அவருடைய மயிர் சிலிர்த்தார், நீருண்ட பெரிய மேகம் போல பேரொளியை முழக்கினார். அப்போ சுமஹாநாதம், அவருடைய ஓசை எப்படி இருந்தது? பேரொளியாக இருந்தது. ஆனுபூர்வேன விருத்தம் ச லாங்கூலம் ரோமபிஷ்சிதம் உத்பதிஷ்யன் விசீக்ஷேப பக்ஷிராஜ இவோரகம். அப்போ ஒசர கிளம்புறார். அப்படி தொடங்கின போது அவர் உருண்டு மயிர்கள் செறிந்திருந்த வாழை அடியிலிருந்து நுனிவர கருடன் பாம்பை சுழற்றி உதறது போல உதறினார். அதாவது ஒரு கருடன் தன்னுடைய பக்ஷிராஜ இவோ ரகம்னு வருது. அதாவது கருடன் தன்னுடைய வேட்டையால் பாம்பை சுழற்சி எப்படி அது உதருமோ அப்படி தன்னோட வாழை உதறினாரா ஹனுமர். தஸ்ய லாங்கூலம் ஆவித்தம் அதிவேகஷ்ய பிருஷ்டதஹ தத்ருசே கருடேன் ஏவ ஹ்ரியம் ஆனோ மகோரகஹ. அப்போ வேகம் மிகுந்த அவருடைய பின்புறம் உதரப்பட்ட அந்த வாலாகப்பட்டது பிருஷ்டதம், பிருஷ்டம்னா பின்பாகம், அப்படி பின்பக்கம் இருந்த அந்த வாலாகப்பட்டது கருடனால் இழுக்கப்படுற பெரிய பாம்பு போல காட்சி அளிச்சது. மகோரக, அந்த கருடனேவ ஹ்ரியமானோ மகோரக, கருடன் இழுக்கக்கூடிய பெரிய பாம்பு போல இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லப்படுறது. பாஹு சம்ஸ்தம்பயாமாசா மகாபரிக சந்நிபௌ சசாத ச கபி கட்யாம் சரணௌ சஞ்சுசு கோசச. அப்போ அந்த வானர் என்ன பண்ணார்? குண்டாந்தடி போல அந்த கைகளை தரையில் வலுவாக ஊன்றார், இடைய சுருக்கிறார், கால்களையும் மடக்கிக்கிறார். சரணௌ சஞ்சு கோசச்ச, சரணம்னா கால்களையும் மடக்கிண்டு அவர்
பறக்கிறார் அப்படின்னு சொல்கிறது இந்த 42வது ஸ்லோகம். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம்.